வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். சாமுவேல் ஒரு வார்த்தையை இங்க சொல்றாரு. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? நம்மளுடைய பலிகளை பார்க்கிலும் கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது, கர்த்தருடைய ஊழியர்கள் மூலம் தேவன் பேசுகிற அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதிலேயே தேவன் பிரியப்படுவதாக இங்கே சாமுவேல் சொல்றாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம இருதயத்தில் கீழ்ப்படிதல் பிரதானம் அப்படிங்கிறதான எண்ணம் உடையவர்களாக இந்த வார்த்தையை நம்ம கேட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். நம்ம எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி நம்ம செய்கிறோமா என்பதை நம்மளே இன்னைக்கு நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். Am I obedient to all what God wants me to do? தேவன் நான் செய்ய விரும்புகிற எல்லாவற்றிலும் நான் கீழ்ப்படிதல் உள்ள ஆளா இருக்கிறேனா என்பதை இன்னைக்கு நாமளே நம்மளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம அருகாமையில் இருக்கிறவங்களோ அல்லது மற்றவர்களோ இதில் உனக்கு கீழ்ப்படிதல் இல்லை, இதில் நீ சரியில்லை அப்படின்னா சொன்னால் அது நமக்கு காயப்படுத்துகிறதா இருக்கும். என்ன இவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னு அவைகளை நம்ம குறைகளாகவும் குற்றங்களாகவும் எடுத்துக்கொள்வோம். அதனால இன்னைக்கு மற்றவர்கள் நமக்கு சொல்லி நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தெரிய வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்மளை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் கீழ்ப்படிதல் உள்ள ஆளாக இருக்கிறேன்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தையானது எப்படியெல்லாம் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, முதல்ல நமக்கு கர்த்தருடைய சத்தம் எப்படி கேட்கப்படுது? அவருடைய வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, நம்ம தியானிக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாரு. அப்படி நான் தினந்தோறும் வாசிக்கிற வேத வசனத்தின் அடிப்படையில் நான் வாழ்கிறேனா, அல்லது அந்த வசனம் சொல்றபடி என்னுடைய கீழ்ப்படிதல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். சிலருக்கு வேத வசனம் வாசிக்கிறது அப்படிங்கிற அனுபவமே இல்லை. பைபிள் ரீடிங் ஒருவேளை இப்போ நான் கேட்குறேன், இந்த வாரம் முழுவதும் எல்லா நாளும் வேதம் வாசித்தவர்கள் கை உயர்த்தி காட்டுங்கள் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் காட்டுவீங்க? ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மள நிறைய பேர் அநேக நாட்கள் வேத புத்தகத்தை திறக்கிறதே இல்லை. நம்மள அநேக ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் பைபிளையே எடுக்கிறது. நம்மள அநேகருக்கு பைபிள் எந்த இடத்துல வச்சோங்கிறது கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு போய் ஒரு இடத்துல வைக்கிறோம், எந்த இடத்துல வச்சோன்னு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தெரியாம தேடி தத்தளிச்சு வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் என் பைபிள் எங்க, என் பைபிள் எங்கன்னு கேட்டு இப்படித்தான் நம்ம இருக்கிறோம். இந்த நிலை மாறினாதான் கீழ்ப்படிதல் என்கிற நிலை நமக்குள்ள வர முடியும். ஏன்னா கர்த்தர் என் கூட பேசுறாரு அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும்னா யூ நீட் டு ரீட் பைபிள். வேத வசனத்தை கண்டிப்பா தினந்தோறும் திறந்தாதான், இந்த வேத புத்தகத்தை திறந்து வாசிச்சாதான் கர்த்தர் உங்க கூட பேசுகிற அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் மேல கர்த்தர் உங்க கூட பிரத்யட்சமா பேசுகிறது இதன் வழியாகத்தான், இதன் மூலமா தான் பேசுறாரு. அதான் நான் நிறைய அதை கேட்குறேன், இதை கேட்குறேன், இந்த காதில் வருது. அப்படி கேட்கறதுனால ஆண்டவர் என் கூட பேச மாட்டாரா என்னன்னா, பேசுவார் தான். பட் திஸ் இஸ் மோர் தென் ஆல். எல்லாவற்றை பார்க்கலாம் இந்த வேத வசனத்தின் மூலம் தான் கர்த்தர் நம்ம கூட பேசுறார்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பிள்ளையா சபைக்கு வருகிற விசுவாசி இந்த வேத புத்தகத்தை திறக்காம நீங்க வேற எதையும் செய்யாதீங்க. வேத புத்தகத்தை திறந்து வாசிக்காம உங்க நாளை நீங்க தொடராதீங்க. வேத புத்தகத்தை திறக்காம சாப்பிடாதீங்க. வேத புத்தகத்தை திறந்து ஒரு அதிகாரமாவது வாசிக்காம அதை தியானம் பண்ணாம வேற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்க இதை திறக்காம இதை வாசிக்காம நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க உங்க இஷ்டமா செய்றீங்க, நீங்க உங்க சுயமா செய்றீங்க. இதை திறந்து வாசிச்சாதான், கர்த்தர் உங்க கூட பேசுற ஒரு அனுபவம் இருந்தாதான் நீங்க அந்த நாள்ல கர்த்தர் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் என்பது உரித்தாகும். இல்லாவிடில் இது பாட்டுக்கு இருக்கும். கர்த்தர் பேசுகிற அனுபவமே இல்லாம நீங்க உங்க பாட்டுக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பீர்கள். இந்த நிலை மாறினாதான் அவர் பேசுவார். பேசுறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். இல்லாத பட்சத்துல ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இதை வாசிக்கவே இல்லை, ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன் எப்படி சொல்ல முடியும்? வாசிக்காமலே நான் கீழ்ப்படிந்தேன் அப்படின்னு சொன்னா எப்படி? அப்ப முதல்ல கர்த்தர் நம்ம கூட பேசுகிற விதம், இந்த வேத புத்தகத்தின் வாயிலாய் கர்த்தர் பேசுறாரு. இந்த வேத புத்தகத்தை வாசியுங்கள், நேசியுங்கள். ஏதோ ஒரு நாளில் தினந்தோறும் இந்த வேத புத்தகத்தை வாசிங்க. இதன் மேல ஒரு பிரியம் வரணுங்க, ஒரு ஆசை வரணுங்க. ஒரு ஆசை வந்தாதான் இதை திறக்கிறதுக்கே நமக்கு தோணும். இந்த பிரியம், இந்த ஆசை இல்லாத பட்சத்துல இது உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கப்பட்ட கசப்பு நிறைந்த ஒன்றாகவே இருக்கும். இதை நேசிச்சு பழகணும். நேசிச்சாதான் இதை நீங்க திறக்கவே முடியும். இதை நீங்க திறக்கணும்னா கண்டிப்பா இதை நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும், ஆசைப்படணும். வேத புத்தகத்தின் மீது ஆசைப்படுங்க. இதை லவ் பண்ணுங்க. இதை நேசிச்சு திறந்து ஒவ்வொரு நாளும் வாசிங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவாரு. இதை நீங்க வாசிக்கும் போது தான் ஆண்டவர் உங்க கூட பேசுறதை நீங்க உணர முடியும். உங்களுக்கு எப்படிப்பட்ட டைரக்ஷன் வேணும், எப்படிப்பட்ட கைடன்ஸ் வேணுங்கிறது இதை நீங்க திறந்து வாசிக்கும் போது தான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் சொல்லிட்டாரு தினந்தோறும் இதை திறக்கணும் வாசிக்கணும்னு. அதனால தினந்தோறும் திறக்கிறேன், வாசிக்கிறேன். அது ஒரு கடமை. அந்த மனுஷன் பாவம் தொண்டை தண்ணி கீழே வத்த அவர் பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் கத்திட்டாரு. பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அதனால சரி போ, வாசிச்சு தானே விடணும். டெய்லி எடுத்து ஒரு 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 அதிகாரத்தை அந்த மனுஷன் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக என்ன செஞ்சிருவோம்? வாசிச்சிருவோம். அப்படின்னு நீங்க வாசிச்சுட்டே போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க வாசிக்கணும், கர்த்தர் உங்க கூட பேசுறத அனுபவிக்கணும், அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். நீங்க வேற என்ன செஞ்சாலும் அவருக்கு பிரியம் கிடையாது. நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் ஆண்டவரே, போ வெளியேன்றுவார். ஆண்டவரே நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், 4 பேரை 50 ரூபா கொடுத்து அவங்கள நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுக்கோங்கன்னா சொன்னேன்ல, எனக்கு கீழ்ப்படிஞ்சியா? கீழ்ப்படியிலையே ஆண்டவரே. அப்புறம் என்ன? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு பிரியம். நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருந்தாலும் எல்லாவற்றை பார்க்கலாம் கர்த்தருக்கு பிரியம் அவருக்கு கீழ்ப்படிவதுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா உங்கள அவர் சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. உங்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுறதே இதுல தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியணும்னா அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு இந்த வேதத்தை நான் என்ன செய்யணும்? திறக்கணும். முதல்ல ஆண்டவர் எல்லாருக்கூடையும் இப்படித்தான் பேசுறாரு. இதுக்கு அடுத்தபடியா ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா ஊழியக்காரர்கள் மூலமா பேசுறாரு. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள்னு சொல்லும் போதும் எல்லா ஊழியக்காரர்கள் மூலமா ஆண்டவர் பேசுறது இல்லை. இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் கொடுத்த ஒரே மேய்ப்பன் யார் தான்? சத்தமா சொல்லுங்க, மோசே தான். மோசேயின் காலத்துல
வேற ஊழியக்காரர்களே இல்லையா என்ன? இருந்தாங்க. ஆனா அந்த இஸ்ரவேலுக்கு தேவன் ஏற்படுத்தின அந்த மோசையின் சத்தத்தை அவங்க கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற கொடுத்திருக்கிற உங்க ஊழியக்காரனாகிய உங்க மோசைக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆமா, உங்க ஊழியக்காரர் மூலமா தேவன் உங்க கூட என்ன செய்வாரு? பேசுவார். உங்க மோசையின் மூலமா தேவன் உங்க கூட என்ன செய்வாரு? பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தேவன் மோசையின் மூலமா தான் பேசுறார். அந்த டைம்ல ஆரோன் இருக்கிறாரு, லேவியின் புத்திரர்கள் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த ஆசாரியர்கள்லாம் பாருங்க, பிரதான ஆசாரியர்கள், அந்த ஆசாரி இந்த ஆசாரின்னு சொல்லி பயங்கரமா கர்த்தருக்கு பணிவிடை செய்த ஊழியம் செய்த இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க யாருக்கு கீழ்ப்படியணும்னு தேவன் சொன்னாரு? மோசைக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற உங்க மோசைக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா உங்க மோசைகிட்ட தான் உங்களுக்கு தேவையானதை உங்க தகப்பனாகிய கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஒரு நாளும் உங்க தகப்பன் உங்களுக்கு தீமை என்ன செய்ய மாட்டாரு? நினைக்க மாட்டாரு. இப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடாம கர்த்தருடைய சத்தம் இங்கதான் கேட்கப்படும்னு நீங்க வந்துட்டீங்கனாலே இங்கே ஆண்டவருங்க கூட பேசுவார். அப்ப உங்க ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பேசுகிற இந்த சத்தத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன சத்தமா சொல்லுங்க? கீழ்ப்படியணும். வாரந்தோறும் பாஸ்டர் தியானம் பண்ணி சோமம் ஜபித்து ஒரு பிரசங்கத்தை எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய கிருபையை கொண்டு பேசுற பிரசங்கத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனான்னு நீங்க உங்களை ஆலோசனை பண்ணி பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. Am I obeying the word that was preached? போன வாரம் பேசின வார்த்தைகளை கேட்டோமே, அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, அர்ப்பணிச்சிருக்கிறேனா? உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதில் தான் அவருக்கு என்ன இருக்கு? பிரியம் இருக்கு. வாரந்தோறும் வந்து 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 அதை கேட்டுட்டு போகிற ஆளா இல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன செய்ய போறோம்? நம்ம கீழ்ப்படிய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து எப்படி ஆண்டவர் நம்ம கூட பேசுவார் தெரியுமா? அடுத்து சில நல்ல ஊழியர்கள் மூலமா அல்லது சில நபர்கள் மூலமா கர்த்தர் நம்ம கூட பேசுவாரு. நம்ம சில சமயங்கள்ல சில ஆலோசனைகள் அல்லது சில காரியங்களுக்காக நம்ம என்ன முடிவு எடுப்பதுங்கிறதான சூழல்ல இருக்கும்போது திடீர்னு நாம அறியாமலே நம்மளை தேடி சிலர் மூலமா நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் நம்ம கூட கொண்டு வந்து பேசுவாரு. அவைகளுக்கும் அந்த கர்த்தருடைய சத்தத்திற்கும் நம்ம கீழ்ப்படிவதில் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இப்படிதான் நம்ம கூட பேசுறாரு. இப்படி பேசுகிற அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மனித குலம் இழந்ததே கீழ்ப்படியாமல தான். ஆதாம் ஏவாள் அன்னைக்கு கீழ்ப்படிச்சிருந்தா மனித குலம் ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்துல சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம போனதுனால மனித குலம் சாபத்துக்குள்ளாய் மாறியது. அந்த சாபத்துக்குள்ளான மனித குலத்தை மீட்டெடுத்து ஆசீர்வாதம் உடைய சந்ததியாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு கீழ்ப்படிந்து சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாமையினால சாபம், கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வாதம். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாததுனால சாபம் வந்தது. இயேசு கீழ்ப்படிந்ததுனால உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பின் ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல்ல தாங்க blessings, ஆசீர்வாதம் உண்டு. அப்படி கீழ்ப்படிய நம்மளை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28:1-2 வாசிச்சிருங்க.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது அல்லது கீழ்ப்படியும் போது எல்லா ஆசீர்வாதமும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப எல்லா ஆசீர்வாதமும் எதுல தான் அடங்கி இருக்கு? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதில் தான் அடங்கி இருக்கு. அருமையான சகோதரா சகோதரி, நீங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் சொல்லியிருக்கிற அனைத்து ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில பலிக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லியிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? பலிக்கும். அல்லேலூயா. சார், உபாகமம் 11வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை நம்ம வாசிச்சிடலாம். அங்க கீழ்ப்படிவதனால் உண்டாயிருக்கிற சில ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு மிக வேகமா குறிப்பா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். போதும். இங்க சில ஆசீர்வாதங்களை, கீழ்ப்படிவதனால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அவைகளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நம்ம கீழ்ப்படிய வேண்டும், அதை நம்ம அறிந்து கொண்டோம். இப்ப கீழ்ப்படிந்தா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாரு? 14வது வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்துல உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி. ஏற்ற கால நன்மை என்னும் ஆசீர்வாதம் கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்தோமானால் ஏற்ற கால நன்மை நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. அது என்ன ஏற்ற கால நன்மை? சில சமயத்துல நமக்கு என்ன தேவையோ தேவைப்படுகிற சமயத்துல அது கிடைச்சா அது ஆசீர்வாதம். ஆமென். தேவைப்படுகிற நேரத்துல கிடைக்காம வேற எப்பயாவது அது கிடைச்சா அதனால பிரயோஜனம் என்ன செய்யாது? இருக்காது. அப்போ தேவைப்படுகிற அந்த நேரத்துல கரெக்டா அது நமக்கு கிடைச்சா அது ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு ஏற்ற கால நன்மையை தேவன் செய்து அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் சொல்லியிருக்கு, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு என்ன தேவை, எப்போது தேவை, எந்த சமயத்துல தேவை அப்படிங்கிறத அறிந்து ஏற்ற காலத்தில் நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர் அவர். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, உபாகமம் 11:15 நம்ம வாசிக்கும் போது கடைசியாக இப்படி சொல்லுது, நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். திருப்தி என்கிறதான ஆசீர்வாதம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவன் இந்த ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்புகிறார். திருப்தியை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை திருப்தி அடைய முடியாது. ஆனால் நம்மளை திருப்தி படுத்த யாரால தான் முடியும்? கர்த்தரால தான் முடியும். கர்த்தருமே நம்மளை எப்போது தான் திருப்திப்படுத்த முடியும்? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது. அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்தோமானால் நாம் திருப்தி அடைகிற அளவுக்கு நம்மளை நிறைத்து நிறைவினால் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இது தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற தயவின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அப்ப தேவ தயவு என்னும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்.
கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவ தயவு என்னும் ஆசீர்வாதத்தினால நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த உலகத்துல மனிதருடைய கண்ணில் தயவு கிடைச்சாலே நம்ம அதை ரொம்ப பெருசா நினைக்கிறோம். ஜோம்னிட்டு போறோம், ஆண்டவரே இந்த மனுஷன் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. மனுஷன் கண்ணில் தயவு கிடைச்சிச்சுனோ அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பா அவர் கண்ணில் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, தயவு கிடைச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, மனுஷன் கண்ணில் தயவு கிடைக்கிறதுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா கர்த்தர் கண்ணில் தயவு கிடைச்சா அது எத்தனை மகா பெரிய ஆனந்தத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப இந்த தேவ தயவு நமக்கு உண்டாகணும்னா நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் தம்முடைய தயவுனால நம்மளை நிறைத்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது யாத்ராகமம் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வது எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்ல கேட்டு நடந்துட்டா, கீழ்ப்படிஞ்சிட்டா, நம்ம சத்துருக்களுக்கு அவரே என்னவா மாறிடுறாரு, சத்துருவா மாறிடுறாரு. நம்ம விரோதிகளுக்கு அவரு விரோதியா. இது எதை குறிப்பிடுதுன்னா, அந்த அளவுக்கு அவர் நம்ம கூட இருந்து நம்மளை என்ன செய்வார்னா பாதுகாப்பார். அதைத்தான் இது குறிப்பிடுது. பாதுகாப்பு என்னும் ஆசீர்வாதம். கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் போது எந்த சத்துருவும் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நமக்காக நின்று யுத்தம் செய்து நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பின் வளையத்திற்குள்ள நம்ம வந்துருவோம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது. பாதுகாப்பு வளையத்திற்குள்ள வந்துட்டா எந்த சத்துருவும் எந்த தீமையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் பாருங்க என்ன சொல்லியிருக்கு கடைசி வார்த்தை, then you shall have good success. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது வெற்றி என்னும் ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கைய ஜெயம் உள்ளதா, உங்க வாழ்க்கைய வெற்றி உள்ளதா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசுவாட்ட சொன்னார், நீ இந்த வார்த்தைகளை விட்டு பிரியாம இருந்து இதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு இதுபடி நீ செஞ்சா you will have a good success. அல்லேலூயா. இன்னைக்கு அதே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா you will have a good success. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். நம்ம செய்கிற காரியங்களில் வெற்றி நிச்சயம் உண்டாகும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். 5 ஆசீர்வாதங்களை தியானித்தோம். 1 ஏற்ற கால நன்மை என்னும் ஆசீர்வாதம். 2 திருப்தி என்னும் ஆசீர்வாதம். 3 தேவ தயவு என்னும் ஆசீர்வாதம். 4 பாதுகாப்பு என்னும் ஆசீர்வாதம். 5 வெற்றி ஜெயம் என்னும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இயேசு கீழ்ப்படிதலுக்கு நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறாரு. அவர் எப்படி பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ அதுபோல நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கா. எளிமை நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை.